நான் ஸ்ரீகாந்த் பேசுறேன். அவர் எங்க வேலை பார்க்குறாரு? ஓ, அவரும் பேங்க் தானா? எந்த ஊர்ல இருக்காரு? உங்க ஹஸ்பண்ட் எங்க சந்திச்சீங்க முதல்ல? எதுக்கு அடிச்சீங்க? யார் அடிச்சாங்க? இடிக்கிறது அடிச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஏய், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், ஓகே? What do you mean mind my words? Don't pretend as a gentleman, okay? என்ன சிஸ்டர் என்னாச்சு? இடிக்கிறது அடிச்சிட்டு இப்ப பாருங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறான். பாக்கிறதுக்கு படிச்சவ மாதிரி இருக்கான். பிஹேவியர் பாருங்க எப்படி இருக்குன்னு. So cheap. இவனை சும்மா விடாதீங்க சார். யாரு? இந்த ஆளுதான். என்ன பாக்குற? நீ படிச்சதெல்லாம் பொண்ணுங்களை இடிக்கிறதுக்கு தானா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். வா மேன். ஏய், பாக்காத போடா. பார்த்தாலே இடிக்கணும் போல இருக்க. ஆமா, இன்னைக்கு யாரு மாட்டி விட போற? பத்தா. நம்ம பேங்க்குக்கு சாரி இன்ஸ்டால்மெண்ட்ல விக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கா. சாரி நல்லா இருக்கோ இல்லையோ, பொண்ணு நல்லா இருக்கா. வாங்க பார்க்கலாம். இந்த டிசைன் பாருங்க. இது காட்டன் டிஷ்யூங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சாரியா? இல்லங்க, விலை ரொம்ப கம்மி தான். 1000 rupees தான். இது பாருங்க. நல்லா உழைக்கும்ல. உங்களுக்குள்ள உழைக்காது. பின்ன இந்த பேங்க்குக்காக எவ்வளவு உழைக்கிறீங்க? இது ஐஸ். எக்ஸ்கியூஸ் மீ, 100 rupeesக்கு சேஞ்ச் கிடைக்குமா? லாஸ்ட் கவுண்டருக்கு போங்க. 100 rupeesக்கு தனியா வந்திருக்கீங்க? போலீஸ்லாம் கூட்டிட்டு வரல? இங்க என்ன சொல்லி மாட்டி விட போறீங்க? பேங்க் எல்லாம் கொள்ளடிக்க போறேன்னா? அன்னைக்கு பெரிய தப்பு நடந்துருச்சுங்க. ரொம்ப சாரி. ஸ்டைலா ஒரு சாரி சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? இந்த பாட்டிங்க எல்லாம் ஸ்ரீராமஜெயம் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நோட் புக் ஃபுல்லா சாரி சாரி சாரின்னு எழுதி எடுத்துட்டு வாங்க. அதுக்கு பதிலா வேணா ஒரு சாரி கொடுக்கட்டுமா? சின்ன வயசுல இருந்து நான் சாரி எல்லாம் கட்டுறது இல்லைங்க. எப்போதுமே பேண்ட் ஷர்ட் தான். அப்புறம் சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்ட் எங்க வேலை பார்க்கறாரு? ஹஸ்பண்டா? எனக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகலைங்க. அப்ப நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஹலோ, ஒரு நிமிஷம். ஓகே, நாம கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு கப் காஃபி சாப்பிட போலாமா? எனக்கு இப்படி ஷாக் ஆயிட்டீங்க? கல்யாணம் பண்ணிக்கலாம்னாலும் ஷாக்கு, காஃபி சாப்பிடலாம்னாலும் ஷாக்கு, எல்லாத்துக்கும் இப்படி ஷாக் ஆறீங்களே. உங்க அப்பா எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்கறாரா? எஸ். 24 பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட் தானே? உள்ள வந்துட்டு அட்ரஸ் கேக்குறீங்க? இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்க உயரமா சிவப்பா இந்த சாரி எல்லாம் விற்பாங்க. ஆமா, என் சிஸ்டர் தான். ஐம் ஸ்ரீகாந்த். சரி, நான் இந்தியன் பேங்க்ல ஒர்க் பண்றேன். எங்க பேங்க்குக்கு இந்த சாரி எல்லாம் விற்க உங்க சிஸ்டர் வருவாங்க. நேத்து வந்தபோது டிராமாக்கு ஒரு டிக்கெட் வேணும்னாங்க. 100 ரூபாய் கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சித்ரா, டிராமா டிக்கெட் ஏதாவது கேட்டிருந்தியா? எவனோ ஒருத்தன் வந்து உட்காந்துக்கிட்டு 100 ரூபா கேட்குறாம்மா. ஹலோ, டான்ஸ் ட்ராமாக்கு டிக்கெட் கேட்டிருந்தீங்கல்ல, கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணா, நான் யார்கிட்டயும் எந்த டிக்கெட்டும் கேட்கல. இல்லைங்க, கேட்டீங்க. நீங்க கேட்காம நான் டிக்கெட் எடுத்துட்டு இவ்வளவு தூரம் வருவேன் நானு. ஆக்சுவலி இட்ஸ் a டான்ஸ் டிராமா சார். அனாதாசிரமத்து சேரிட்டி ஷோன்னு சொன்னேன். நீங்க தான் டிக்கெட் கொண்டுட்டு வான்னு சொன்னீங்க. இப்போ கொண்டு வந்திருக்கேன். இல்லைங்க நீங்க. இதை பாருங்க சார், பேப்பர்லயே ஆட் வந்திருக்கு. பேப்பர்ல விளம்பரம் வந்தா நான் டிக்கெட் கேட்டேன்னு ஆயிடுமா? அவங்க டிக்கெட் கேட்கல, உங்களை யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, நீங்க கிளம்புங்க. சார், அவங்க என்ன டிக்கெட் கேட்கலன்னு தான் சொன்னாங்க. என்ன தெரியாதுன்னு சொன்னாங்க. என்ன உங்களுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா நான் டிராமாக்கு டிக்கெட் கேட்டேன்னு சொல்றதெல்லாம் பெரிய பொய். சரி, பொய்யாவே இருக்கட்டும்.
அதனால யாருக்கு லாபம்? ஏழை குழந்தைங்களுக்கு சார். இவங்க கொடுக்குற 100 ரூபாய் ஸ்ட்ரெயிட் அனாதாசிரமத்துக்கு போக போகுது. நீங்களும் ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்க, எங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்கும். வணக்கம் அண்ணியா, நீங்களும் ஒரு டிக்கெட் வாங்கிக்கோங்கம்மா, எங்களுக்கு 300 ரூபாய் கிடைக்கும். 30 குழந்தைங்க 3 வேளைக்கு வயிறு ரொம்ப சாப்பிடலாம். ஒரு நல்ல காரியத்துக்காக கேட்குறேன், டிக்கெட் வாங்குறது தப்பா? இப்ப என்ன வேணும்? டிக்கெட் வாங்கணும், அவ்வளவுதானே. வாங்கிக்கிறோம், அப்புறமா வாங்க. சரி, எப்போ? நாளைக்கு சாயங்காலமா வாங்க சார். தேங்க்யூ. வரேன் சார். நிஜமா சொல்லுங்க சார், நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சொன்னேனே சார், டிக்கெட் விற்கிறதுக்கு. நான் நம்பலை. சகசி கொஞ்சம் நில்லுங்க. குட் மார்னிங். இருக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். எனக்கு மட்டும் கொண்டாடாதீங்க. மொத்தம் 17 பேர் இருக்கானுங்க. ஏன் கரெக்ட் இல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர் ரூம் எங்க இருக்கு? மேனேஜர் ரூம் பார்க்கணுமா இல்ல மேனேஜரை பார்க்கணுமா? அப்ப நீங்க தான் மேனேஜர். ஆ. எத்தனை மணிக்கு ஷோ முடியும்? 9:30 ஆகும். இன்னும் 1 hour இருக்கு. கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை. உள்ள இப்போ ஒரு 1000 பேர் இருப்பாங்க. எனக்கு அதுல 3 பேரை மட்டும் வெளியில கூப்பிடணும். அஃப்கோர்ஸ் கதவை திறந்து கத்தலாம், பட் எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அந்த 3 பேரை மட்டும் வெளியில கூப்பிடுறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும். அடிச்சே என்ன ஆம்பளையா நீ? ஆம்பளை இப்ப முத்த கொடுக்குறியா? நீங்க தானே இப்ப கட்டி பிடிச்சி முத்த கொடுக்க சொன்னீங்க. நான் எப்ப சொன்னேன்? இருக்கி அடிச்சு ஒரு உண்மை தரும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு அதானுங்க அர்த்தம். ஆம்பளைங்கிறதுனால கொடுத்தானுங்க. இதே ஒரு பொட்டச்சு கேட்டிருந்தாலும் உதட்டோட உதறு கொடுத்துப்பானுங்க. ஏனுங்க? நான் ஆம்பளை தானுங்க, சத்தியமா. ஹலோ ஹலோ, எதுக்கு சார் இப்போ எங்களை வெளியே கூப்பிட்டீங்க? டிராமா டிக்கெட் வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே, யார் சொன்னா? உங்க ஒய்ஃப் தான் சொன்னாங்க. அதுக்காக படம் பார்த்துட்டு இருக்கும்போது பாதியில் ஸ்லைடு போட்டு வெளியே கூப்பிட்றதா? ஈவினிங் வாங்க வாங்கிக்கிறேன்னாங்களே, வீட்டுக்கு போனேன். பக்கத்து வீட்டு மாமி தான் தியேட்டர் போய் தான் சொன்னாங்க, அதான் இங்க வந்தேன். நிஜமாவே டொனேஷன் டிக்கெட் விற்கிறதுக்கு தான் தியேட்டர் வரைக்கும் வந்தீங்களா? என்ன டவுட் சார், டிக்கெட் விற்க தான் வந்தேன். நான் நம்பலை. ஹலோ, ஐம் ஸ்ரீகாந்த். சிவானந்த குருகுலத்தோட வாலண்டியர். அநாத குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் இது. எங்கள் டொனேஷன் பாக்ஸ். இப்போ சிட்டியில் உங்கள் ஷாப் ரொம்ப பிரபலம். வர 100 பேரில் அட்லீஸ்ட் ஒருத்தர் சில்லற போட்டால் கூட எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை இங்கே வைக்க உங்கள் பர்மிஷன் வேணும். டெஃபினெட்லி. தேங்க்யூ. அநாத குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன். மொத்தம் 750 குழந்தைகளுக்கு மேலே இருக்காங்க. அவங்களோட துணிமணி செலவு, படிப்பு செலவு எல்லாத்தையும் நாங்கள் தான் பார்த்துக்குறோம். We are dependent mainly on public contributions. அதனால தான் this idea of keeping donation boxes in prominent places like yours. Thanks for considering our request. மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நானே கலெக்ட் பண்ணிக்கிறேன். First Thursday of every month. Let me be the first person to give. நீங்க சிவானந்த ஆசிரமத்துல வர்க் பண்றீங்களா? இல்ல, I'm a bank employee. அது பொழப்புக்கு, இது சர்வீஸ். Wish you all the best. Thank you. ஹலோ, என்னாச்சு? அந்த ஆசிரமத்தோட பேர் என்ன சொன்னீங்க? உங்களுக்கு அதை பார்க்கணுமா? குழந்தைங்க மேலே இருக்காங்க. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் யாரும் கிடையாது. ஒவ்வொரு குழந்தையும் ஆசிரமத்துக்கு வந்த கதையை கேட்கணுமே, அவ்வளோ பாவமாக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்க அசிங்கம் பண்ணாலே தொடக்க யோசிப்போம். இவ்வளோ குழந்தைங்களை எப்படி பார்த்துட்டா தெரியுமா? கிரேட்.